ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது AJ360 யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டாப்பிக்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஜனா ஸ்டார்ட் பண்ணுவார். திருப்பூரில் ஒரு கேஸ் கேள்விப்பட்டேங்க. ஸோ ஆன்லைன் மேட்ரிமோனி மூலமாக ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி சில நாட்களுக்கு அப்புறம் வந்து அங்கேருந்து அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ கோல்டு பணம் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதை பற்றி அந்த நபர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது பொண்ணு இவர் மட்டும் இல்லை, ஸோ 50க்கும் மேற்பட்ட ஆண்களை வந்து பொண்ணு ஏமாற்றிருக்குது. அது எப்படின்னு தெரியல, அப்போ பொண்ணை பிடிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு ஷாக்கான விஷயம் என்ன வச்சுங்களேன், ஒரு பொண்ணு எப்படி 50 ஏமாற்ற முடிஞ்சிருக்கும், அது எனக்கு ரொம்ப ஷாக்கான விஷயம். அல்டிமேட் அந்த மாதிரி. ஸோ மேட்ரிமோனி எல்லாமே கொஞ்சம் தெளிவாக பார்த்து விசாரித்து அப்போ கல்யாணம் பண்ணிக்கங்க. அவசரப்பட்டு பொண்ணுக்கு யார் பேக்ரவுண்ட் இல்லைன்னு சொல்லி வருவாங்க, நம்பி ஏமாத்துறாங்க. எல்லாருக்கும் சொல்ல நான் இருக்காங்க. அதான் ஆன்லைன் மேட்ரிமோனியில் வந்து நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் செக் பண்ணணும். அது முதல்ல ப்ரொஃபைல் வந்து வெரிஃபைடான ப்ரொஃபைலான்னு பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் வந்து பக்கத்து வீட்டில் அங்கே இங்கே எல்லாம் பார்க்கும் போய் விசாரிச்சுட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். கேர்ள்ஸ் வந்து அன்மேரிட்னு சொல்லி வந்து தெரியறது இல்லை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் தெரியுது. ஸோ அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா விசாரிச்சுட்டு என்னென்னா இப்போ என்ன பிரச்சனை இங்கே போயிட்டுருக்குன்னா, இந்த 90s கிட்ஸ் பாய்ஸ்க்கெல்லாம் வந்து எங்களை மாதிரி 90s கிட்ஸ் பாய்ஸ்க்கெல்லாம் வந்து பொண்ணு கிடைக்கிறது இல்லை. அதனால் சரி ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா போதும், பார்க்க ஓரளவுக்கு நான் டீசெண்டாக நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பட் அது வந்து தப்பு. பார்க்குற மாதிரி தான் போலீஸ் ஷாக்கடு, த கேர்ள் ராக்கடு. நல்லா ராக்கடா நல்லா பண்ணிட்டோமா, வெரி குட், நல்லா அருமையாக பண்ணிட்டீங்க. 50 மேரேஜ். ஸோ அடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கோயம்புத்தூர் மிஸ்ட்ரி ஹவுஸ் நீங்கள் கேள்விப்பட்டோன்னு தெரியல எனக்கு. ஒரு ஃபேமிலி வந்து அவங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் அவங்க பொண்ணு 10 வருஷமாக வெளியே கான்டாக்ட் இல்லாமல் வீட்டிலே இருந்திருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. வெளியே மீன்ஸ் அவங்க வெளியே ஃபோன் பேசுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. அதே டச் இல்லை. அந்த வீட்டில் பார்க்கும்போது சின்ன லைட் மட்டும் உள்ளே எரிஞ்சிருக்குது. ஃபுல்லாக டஸ்ட்டு க்ளீனாக இல்லாமல். கரெக்ட். அது மட்டும் நம்ம அந்த உள்ள வீட்டுக்குள்ளே 2 டன்னு குப்பை வந்து எடுத்திருக்காங்க, அந்த வீட்டில் எடுத்திருக்காங்க. எப்படி தெரிஞ்சுன்னா பக்கத்து ஃப்ளாட்டில் பக்கத்தில் இருப்பாங்க வந்து அந்த வீட்டிலேருந்து வாசம் வந்திருக்கு. ஸ்மெல் வந்தனால வந்து அவங்க மாநகராட்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த வீட்டில் வந்து 10 வருஷம் வீடு பூட்டியே இருக்குது, பூட்டின மீன்ஸ் வெளியே வர மாட்டாங்க அவ்வளோக்கா, ஸ்விக்கி மட்டும் டெய்லி வந்துட்டு போகிறாங்க. இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு வீட்டில் இவ்வளோக்குள்ளேயே இருக்காங்கன்னா காசு அதெல்லாம் அவங்களுக்கு வந்து வெளியே வந்து வீடு ரெண்ட் விட்டுருக்காங்க போலங்க, ஓன் ஹவுஸ் ரெண்ட் விட்டுருக்காங்க போலங்க. ஆக்சுவலாக அவங்க அப்பா தான் எல்லாம் வெளியே எல்லாம் அவங்க அப்பா தான் மெயின் காரணம். டிப்ரெஷன் ஆனால் இப்படி உள்ளே போயிட்டாங்க. ஸோ சைக்கோவா அந்த மாதிரி ஒரு நம்மளுக்குள்ளே போயிட்டாங்க. டிப்ரெஸ் ஆகுதா, வெளியே வந்து 2 பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணணும், டிப்ரெஷன் ஷேர் பண்ணணும், அழுகணும். அப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி சைக்கோத்தனமாலாம் நடந்துக்காமல் நான் மக்களோட மக்களாக இருக்கலாம், இல்லைன்னா டிப்ரெஷனுக்குள்ளே போய் சைக்கோவாக மாறிடுவீங்க அப்படிங்கிறதான். அதாவது மோஸ்ட்லி வந்து நீங்கள் கிராமங்கள்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் என்ன பிரச்சனையும் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஃப்ளாட் இருக்கும்போது சுற்றி முற்றி இங்கே யாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் ஹெல்ப்லாம் கண்டிப்பாக அவங்க வந்து நிற்பாங்க. அதனால் வந்து இப்போ நிற்காம விட்டுனால தான், ஏதாவது கேட்காம விட்டுனால தான் இவ்வளோ வருஷமாக அவங்க வீட்டிலே உள்ளே இருந்திருக்காங்க. ஸோ ஃபேமிலியாகவும் சரி, ஃப்ளாட்டில் எல்லாம் யாருந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்க நெய்பர் கூட வந்து ஃப்ரெண்ட்லேயே அக்செப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு டிப்ரெஷன் போது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண உதவும். சப்போஸ் அந்த ஃப்ளாட்லேருந்து யாச்சும் பக்கத்தில் கேட்டுனா அவங்க வந்து எல்லாமே உள்ளே போயிருக்க மாட்டாங்க, க்ளீனாக இருந்திருப்பாங்க. ஸோ எல்லா விஷயம் இருக்குது. இது மூலயமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து எப்போவுமே கான்டாக்டில் இருங்க, வெளியே வாங்க, 2 பேர்த்துக்கிட்ட 2 விஷயம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிப்ரெஷன்லாம் இல்லாமல் கொஞ்சம் இந்த டிப்ரெஷனில் போனோம்னாலே வந்து கொஞ்சம் ஒரு சைக்கோவாக மாறிடுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருங்க, எல்லாத்துக்கிட்டையும் பேசி நல்லபடியாக இருங்க. ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BSNL. ஸோ இப்போ வந்து ஏர்டெல்லும் ஜியோவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா BSNLக்கும் டாட்டாக்கும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. டாட்டா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி ரூபா வந்து BSNL 4Gக்காக வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து ஏர்டெலுக்கும் பெரிய நல்ல காம்படிட்டராகவே BSNL வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் BSNL அண்ட் டாட்டா குரூப்ஸ். இன்னொரு விஷயம் வந்து கடந்த 1 வீக்கில் ஒரு 2 லட்சம் பேர் வந்து BSNL சிம் மாறியிருக்காங்க, மாறிட்டாங்க. நீங்களும் அதில் நானும் ஒருத்தன். ஜியோக்காரங்க வந்து அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் ஏன் சிம் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அது அண்ணன் சொன்னீங்க, அதை பற்றி டவரே இருக்கிறது இல்லைங்க, ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொன்னேன். சார் BSNLன்னு தானே சார் டவர் இல்லை அப்படின்னாங்க. BSNL டவர் இல்லைங்க, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் உங்களவுக்கு ரேட் இல்லையே அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் எங்களுதெல்லாம் டவர் பிரச்சனையே இல்லையே அப்படின்னாங்க. ஆக்சுவலாக அவங்க ஃபோன் பண்ணது வந்து என்னோடய ஏர்டெல் நம்பர், செகண்டரி நம்பர் கூப்பிட்டு தான் இந்த நம்பர் ஏன்னா அது அவங்க கூப்பிட முடியல, கால் பண்ண முடியல. டவர் தானே கால் பண்ண முடியும், டவரே இல்லைன்னா எப்படி கூப்பிடுவாங்க? ஸோ அதுதான் பிரச்சனை. அவங்க ஃபோன் பண்ணுறது கூட அந்த சிம்மில் டவர் இல்லை. ஸோ அதனால் வந்து BSNL போர்ட் பண்ண வேண்டியதாச்சு. ஸோ அடுத்த விஷயம்
சிஓசி கேம், கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ். நிறைய 90s ஃபேவரட் கேம்ங்க சொல்ல அந்த போனால். காலேஜ் படிக்கும் போதெல்லாம் உட்காந்து அதை விளையாண்டு கிடப்பாங்க. ஸோ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, 10 நிமிஷம் டைம் இருக்கும், கடைசியாக எல்லாம் ஒன்றா அட்டாக் போகிறது, வார் அட்டாக் பண்ணுங்கடா தோத்துருவேன்டா அப்படின்னு சொல்லி சிம் டவர் காமிக்காம அட்டாக் பாங்கலே வெளியே வர்றது, அது திட்டுவாங்க. ஸோ கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் அதுவும் அப்படிதான் 90s கிட்ஸுக்கு ஒரு நல்ல கேம் அப்படின்னா அந்த கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் சிஓசி சொல்லலாம். ஸோ சிஓசியில் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக இல்லை ரொம்ப வருஷமாக கேம்குள்ளே போகல விளையாடாமல் இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் ஜனா சொல்ல போகிறோம். உங்கள் ட்ரூப்ஸ் வந்து சும்மாவே தூங்கிட்டு இருப்பாங்க, அட்டாக் பண்ண முடியாது தூங்கிட்டு இருப்பாங்க. காப்ளின்ஸ் வந்து எப்படா மூட்டை ஃபில் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. உங்கள் ஆடியன்ஸ் வந்து நம்ம போருக்கு போவோமா மாட்டோமா இங்கே இருப்போமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. பில்டர்ஸ் தூங்கிட்டு இருப்பாங்க. மெயின் விஷயம் சீஃப் இல்லாமல் ஒரு காலத்து பில்டர்ஸ் இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்ட கேமான காலமெல்லாம் உண்டு. அப்புறம் வந்து உங்கள் மணி வந்து எல்லாம் ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. லட்சக்கணக்கில் முக்கியமான விஷயம். அந்த மணி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து ஒரு இடத்துல குமிஞ்சு கிடக்கும். நீங்கள் ஒரு நாள் கேம் வரும்போது பார்த்தீங்கன்னா அது எக்கச்சக்கமாக மணி இருக்கும். அதை கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஒட்டுமொத்த வேலட்டுமே ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ண முடியாது, அந்தளவுக்கு மணி இருக்கும். அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் வந்து உங்கள் மரங்கள்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஆமாம், ஆனால் மடி போகணும் உள்ள மரங்கள் முளைச்சிருக்கும், செடி முளைச்சிருக்கும், மரங்கள் முளைச்சிருக்கும். அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணாலும் ஜெம்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ நிறைய உங்கள் கிளான் வந்து லெவல் 8 இருந்திருப்பீங்க, அப்படியே எல்லாம் முடிச்சு போயிடும். லீடர் வந்து இப்போ இருக்க மாட்டான், அவன் எங்கே போய் அதுக்கு ஜிமெயில் மாற்றிருப்பீங்க, பாஸ்வேர்டு மாற்றிருப்பீங்க. ஸோ அப்படியே கேம் போயிடும். கிளான் இருக்குமா இருக்காதானே தெரியாது, நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க அந்த கிளானில். நாங்கள் வந்து எங்கள் கிளானை விட்டு வடக்கன்ஸ் கிளானில் போய் அங்கே ஆடிட்டு இருந்தோம். இப்போ அங்கே வெளியே நாங்கள் கிளான் அமைச்சிருக்கோம், தனியாக ஆரம்பிச்சிருக்கோம். லெவல் 2 கிளான் வந்துருச்சு எங்கள் கிளானு. ஸோ அந்த மணியெல்லாம் எங்கே இருக்கும் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஃபோட்டோ வரும். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த பட்ஜெட் பற்றி எல்லாமே தெரிஞ்சு உங்களுக்கு 2024 வந்து நிர்மலா சீதாராம் அவங்க வந்து பட்ஜெட் தாக்கல் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பட்ஜெட்டோட ஸ்லாப் என்ன அப்படிங்கிறது இங்கே ஃபோட்டோ வரும். அதில் வந்து ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு மேலே இப்போ இயர் நீங்கள் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா 30% 15 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 லட்ச ரூபா நீங்கள் டேக்ஸ் மட்டுமே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து தமிழ்நாடு வந்து மென்ஷன் ஆகலை. ஏன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது தமிழ்நாடு வந்து நான் பார்த்த வரைக்கும் வறுமையில் ஒழிச்சு ஃபஸ்ட்டாக இருக்காங்க. தென் வந்து அந்த சூரிய அணுமின் சக்தி சோலார் அதுலேயும் ஃபஸ்ட்டாக வந்துட்டாங்க. இப்போ இவ்வளோ ரெண்டு சொல்கிறோம் விட்டாலும் இப்போ இந்த ரெண்டுலேயும் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் இருக்கும், ஃபஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏன் வந்து அட்வான்ஸாக ஃப்ளட்டு வராமல் இருக்க ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஃப்ளட்டு அமௌண்ட் வந்து டொனேட் பண்ணுறாங்க, ஒதுக்குறாங்க. சென்னை ஃப்ளட்டு வந்துட்டே இருக்குது. அதாவது என்ன விஷயம்னா இவர் என்ன சொல்ல வராருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்கள் உங்களுக்கே தெரியும். நடுவால் ஒரு ஸ்டேட் நடுவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டேட்டுக்கு ஃப்ளட்டு வர்றது ரொம்ப ரேரு. மலையில் வந்து ஏதாவது ஃப்ளட்டு வந்தால் தான் உண்டு. ஆனால் நம்ம கடலோரத்தில் இருக்கோம். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக ஃப்ளட்டு வரக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் நமக்கு வந்து எந்த அமௌண்ட்டும் வந்து ஒதுக்கி வைக்கல. அப்புறம் அவங்க தமிழ்நாட்டுக்கு எடுக்கவே இல்லை. தமிழ்நாட்டை பற்றி பேசவே இல்லை. ஏன் பேசலை? இன்னொன்று டேக்ஸுங்கிறது வந்து நமக்கு வந்து சூட்டபிள் இருக்காது. பிஸ்னஸ் பண்ணுறா அவங்கள்ட்ட சூட். ஏன்னா நீங்கள் கார் வாங்க போயின்னு வச்சுங்களேன், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்க டேக்ஸ் ஐடியில் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் ரெடியூஸ் ஆகும். அதான் ஒரு 10 லட்ச ரூபா கார் வாங்குறீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா இல்லை 1 லட்ச ரூபா ஜிஎஸ்டி வருதுன்னா அவங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி அந்த அமௌண்ட் வந்து திரும்ப எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு சாதாரண பீப்புள் ஒரு எம்ப்ளாயி போனோம்னு வச்சுக்கோங்க வந்து கிடைக்காது. ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்க மாட்டா அந்த அமௌண்ட் வந்து வராது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் அமைப்பே வந்து ஒரு கார்பரேட் கம்பெனிக்கோ இல்லை வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கோ இல்லை ஒரு நீ சொன்ன மாதிரி பிஸ்னஸ் பீப்புளுக்கோ தான் இந்த டேக்ஸ் ஸ்லாப்லாம் ஒத்து வரும். ஒரு மிடில் கிளாஸ் இல்லை லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. இல்லை இன்னும் 2-3 ஸ்டேட் வந்து நேம் சொல்லவே இல்லை. அவங்க நமக்காக பேசுவோம் முதல்ல, அப்போ அடுத்தவங்க பேச ஆரம்பிச்சிருவோம் கண்டிப்பாக. ஸோ ஃபியூச்சரில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி ஸ்டே டியூன் வித் AJ360 யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் இருக்குது, இப்போ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நீ வீடியோஸ் போடலாமா போட வேண்டாமா, இதில் குறை நிறைய என்ன அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பார்த்துருக்கிறது AJ360 யூடியூப் சேனல். பாய்.